நவீன நேர்களுக்கு வணக்கம். நம்ம போன பதிவில் வந்து J Tarpaulin அவங்களோட ஷேட் நெட் பார்த்துருந்தோம். கம்ப்ளீட்டாக அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் காட்டியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பாண்டினர் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முழுமையாக வறட்சி. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி சேமிப்பது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் கூட. ஸோ இந்த பாண்டினர் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்குது தண்ணி சேமிக்கிற விஷயத்தில். ஸோ இப்போ வந்து திரு ரமேஷ் அவரோட பண்ணைக்கு வந்திருக்கிறோம். ஒரு பண்ணைக்குட்டி அமைச்சிருக்காரு. இந்த ஓவரால் பண்ணைக்குட்டி நீங்கள் பார்க்கலாம். எப்படி அமைச்சாரு, இதோட பெனிஃபிட் என்ன, தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்துக்கு ரொம்ப தேவைப்படுது, இது அமைக்கிறதுக்கான முழு வழிமுறைகள் என்ன, J Tarpaulin என்னென்ன சலுகைகள் தராங்க, எப்படி அமைச்சு தராங்கன்ற முழு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திரு ரமேஷ் சந்திக்கலாம். அவர் இந்த பண்ணைக்குட்டியோட உரிமையாளர். ஸோ அவர் எதுக்காக அதை அமைச்சாரு, இது எந்த விதத்தில் உதவியா இருக்கிறது அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. திரு ரமேஷ் சார் வணக்கம். வணக்கம். நம்மளோட பண்ணைக்குட்டியை பார்க்க போறோம். நான் பண்ணைக்குட்டியை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா அமைச்சிருக்கீங்க. ஸோ இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி விவசாயத்தில் ஆர்வம் வச்சு இந்த பண்ணைக்குட்டியை போடணும் முடிவு பண்ணீங்க, ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதை பத்தி சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி சென்னையில் ஐடி ஃபீல்டு தான் இருந்தேன். சரி, என்னோட குடும்பம் வந்து பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால வந்து இதை வந்து அப்பா வந்து கொஞ்சம் வயசானதுனால நாம எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் வந்து இங்கே மாதுளை, தென்னை மரம், மற்றபடி ஒரு 3000 வகையான மரமெல்லாம் வச்சுருக்கோம். சரி, இது வந்து மாதுளைக்கு வந்து எங்களுக்கு 6 மாதம் தண்ணி தேவைப்படும் கிராப்பை கொட்டுட்டுனா. ஆனால் இது வந்து ஒரு 4 மாதத்தில் எங்களுக்கு தண்ணி ஷார்ட்டேஜ் வர ஆரம்பிச்சது. ஒரு 5 lakhs லிட்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஷார்ட்டேஜ் வந்தது. அதை சமாளிக்கிறதுக்காக தான் இந்த கொட்டை போட்டிருக்கோம். இல்லை, இப்போ நீங்கள் பண்ணைக்குட்டின்னு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிரந்தரமாக இருக்க ஒரு சிமெண்ட் தொட்டி அமைச்சிருக்கலாம், இல்லை கிணறு தோண்டிருக்கலாம். எதுக்காக பண்ணைக்குட்டின்னு முடிவு எடுத்தீங்க, என்ன காரணம்? இதனோட காஸ்ட் வந்து உங்களுக்கு சிமெண்ட்டில் பண்ணும்போது ஒரு 10 times அதிகமாயிரும். இது வந்து இப்போ டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு நல்ல ரிலையபிளாக கொடுக்குறாங்க, மெட்டீரியல்லாம் தாங்குது. இதுவுமே உங்களுக்கு மினிமம் ஒரு 5 years தாண்டிருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதிர்பார்க்குறோம். அதுவே வந்து நாம ஷேட் நெட் போட்டு இந்த கரையெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி வச்சிட்டோம்னா இன்னும் கூட இதனோட லைஃப் ஸ்பேன் வந்து 8 வருஷம் அது மாதிரி கூட கொண்டு வந்துடலாம். சிமெண்ட் தொட்டியும் உங்களுக்கு அதுக்கு மேலே கிராக்லாம் வர ஆரம்பிக்கும், பராமரிப்பு பண்ணணும். இதுவும் வந்து பாயை மட்டும் நாம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது அப்போதைய காஸ்ட்டுக்கு வந்து பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ பண்ணைக்குட்டின்னு வரும்போது செலவு கம்மியாக இருந்தாலும் இதுவும் ஒரு செலவு தான். ஸோ விவசாயிகளுக்கு ஒரு சின்ன ஒரு பேர்டனாக தான் வரும். ஸோ இது யாரெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம், தமிழகத்தில் இது எங்கெங்கெல்லாம் கண்டிப்பாக தேவையாக இருக்கும், பண்ணைக்குட்டி அமைச்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பண்ணைக்குட்டை வந்து போர்வெல்ல மட்டும் நம்பி, வேற எதுவும் வாட்டர் சோர்ஸே கிடையாது, மழை போர்வெல் அதை மட்டும் நம்பி பண்றவங்க வந்து இருக்கிறப்போ மழை காலத்துல வந்து பிடிச்சு வச்சுக்கணும். அந்த டைம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மர் டைம்ல ஷார்ட்டேஜ் வரும்போது இதுல ஒரு மோட்டர் போட்டு பம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பண்ணைக்குட்டி அமைக்கின்ற போது ஒரு விவசாயி பண்ணைக்குட்டி அமைக்கணும்னா எந்த மாதிரி இடத்துல அமைச்சா ஒரு வேலை எழுத இருக்கும், நீங்க எப்படி அமைச்சிருக்கீங்க, எந்த மாதிரி இடத்துல அமைக்கணும் சார்? பண்ணைக்குட்டையை போடணும்னா கொஞ்சம் கிராவிட்டியில வந்து நீங்க பாய்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிறதுலயே தோட்டத்தோட உயரமான பகுதியில வந்து நீங்க பண்ணிட்டு பைப் ஒன்று வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு மோட்டர்லாம் எதுவும் தேவைப்படாது. இது வந்து ஓரளவுக்கு மிடிலான இடத்துல இருக்கு. இதுக்கு மேலேயும் தோட்டம் இருக்கு, கீழேயும் தோட்டம் இருக்கு. இடம் சூஸ் பண்றது வந்து நீங்க ஓரளவுக்கு ஒரு 2-3 அடியாவது மண் கண்டம் உள்ள இடத்துல எடுத்தீங்கன்னா தான் கீழே அந்த கீழே எடுத்த மண்ணை வந்து மேலே கரையா போட்டு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை அப்படி இல்லை எங்களுக்கு வேற ஏதாவது மண் திட்டு அது மாதிரி ஏதாவது பக்கத்துலேயே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துலயே நீங்க அந்த மண்ணை வச்சு போட்டுக்கலாம். கீழே பறைக்கிற அளத்தை வந்து நீங்க குறைச்சிக்கலாம். சரி, இப்போ பண்ணைக்குட்டி அமைச்சிட்டீங்க, தண்ணி நிரப்பிட்டீங்க. ஒருவேளை மழை பெய்யுதில் நீங்க தண்ணி நிறச்சிட்டு இருக்கும்போது கவனிக்காம விட்டீங்கன்னா ஓவர்ஃப்ளோனா தண்ணி எப்படி வெளில போகும் சார்? அதுக்கு தாங்க ஒரு தனியா ஒரு பாதம் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி போட்டிருக்கோம். அதை நீங்க நிக்கிற இடத்துக்கு கீழே பாருங்க. இது வந்து ஒரு எல்லா மற்ற இடத்த விட இது ஒரு 4 inch இறக்கி போட்டிருக்கோம். இதுல இருந்து இது வந்து மண் கரை தானே, இதை அடிச்சுட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக கீழேயும் ஒரு பாய் வச்சு அந்த பாதையில மட்டும் தண்ணி போற மாதிரி பண்ணி மழை பெஞ்சாலும் தண்ணி. ஆமா, கண்டிப்பா இந்த பாதை வழியா போகும்போது உங்களுக்கு கரைக்கு எதுவும் பாதிக்காது. இப்போ தண்ணி நிறச்சிட்டீங்க, பாசனத்துக்கு என்ன தண்ணி எப்படி எடுக்கிறீங்க? பாசனத்துக்கு நாங்க ஒரு இதுல வந்து ஒரு ஓபன் வெல் மோட்டர் 1 HP போட்டு இதுல இந்த தண்ணி வந்து நாங்க இன்னொரு டவுன்ல இருக்கிற குட்டையில வந்து பாஸ் பண்ணிப்போம். அங்க வந்து ஒரு மணிக்கு 70,000 லிட்டர் தள்ளுற மோட்டர் இருக்கு. அதை வச்சு நாங்க காடு ஃபுல்லா 15 ஏக்கரும் இதுல பாய்ச்சோம். இப்ப நம்ம கிணத்து வர்ற ஃபோர்ஸுக்கு இந்த 5 லட்சம் லிட்டர் எவ்வளவு நேரம் நிறைய சார்? கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சுங்க. போர்வெல் வந்து இது 1100 அடியில இருந்து தண்ணி வருது. 1.25 inch பைப்ல தான் தண்ணி வந்துச்சு. அதனால ஒரு 5 லட்சம் லிட்டர் நப்புறதுக்கு எங்களுக்கு 10 நாள் ஆச்சு. அதே மாதிரி இப்ப மழை பெய்யும் போது அதுவா நிறைய சான்சஸ் இருக்குங்களா? அது யூஸ்ஃபுல்லா இருக்கா சார்? மழை பெய்யும் போது மழை பெய்யும் போது உங்களுக்கு 2 inch மழை பெஞ்சதுன்னா டோட்டல் ஏரியால 2 inch உயரமாக போகுது. இப்போ என்னதான் நம்ம பண்ணைக்குட்டை செஞ்சாலும் இந்த எவாபரேஷன், அதாவது நீர் ஆவியாகிறது வந்து கண்டிப்பா தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ இப்போ நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா நீர் வேஸ்ட் அதில் ஆவியாதல் இருக்கும். கண்டிப்பாங்க. இதுக்கு வந்து இந்த நீர் ஆவியாகிறது மட்டும் இல்ல, இந்த கரைக்கும் வந்து நாம வந்து UV ப்ரொடெக்டட் தான் இருந்தாலும் அதுக்கு ஷேட் நெட் போட்டு மூடி வச்சோம்னா இதனோட லைஃப் வந்து நம்ம அப்படியே டபுளா மாத்த முடியும். பாசமும் மேல பிடிக்கிறத குறைக்கலாம். ஒரு 95% ஷேட் நெட் அது வந்து போட்டு டோட்டலா அதை கவர் பண்ணிடலான்னு பிளான் இருக்கு. பக்கத்துல வந்து எல்லாமே போஸ்ட் நிறுத்தி அதுல கம்பி இழுத்து கட்டி மேல வந்து கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். சரி, இப்போ பண்ணைக்குட்டை வந்து நீங்க நல்ல சம்மர்ல போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு ஏதுவான எப்போ அமைக்கலாம் சார்? ரொம்ப வறட்சியில் அமைக்கலாமா, இல்லை மழை பெய்யும்போது அமைச்சா ஈஸியா இருக்குமா சார்? இது வந்து நீங்க இது மாதிரி தண்ணி பத்தாத போகுதுன்னு ஒரு இது வந்துச்சுனாவே நீங்க வெய்ய காலத்திலேயே போட்டு வச்சிருந்தீங்கன்னா தான் மழை காலத்துல வந்து தண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா நாங்க கொஞ்சம் போர்ல ஈல்டு இருந்ததுனால நாங்க ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. ஆனா வந்து வெய்ய காலத்துல போட்டு வச்சுக்கோங்க, மழை காலத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கோங்க. மழை வந்து போர்ல நல்லா ஈல்டு
இருக்கிறப்ப இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சரி, இப்போ இவ்வளவு பெரிய பண்ணைக்குட்டையை ஒன்லி தண்ணிக்காக மட்டும் போடாம இதுல ஏதாச்சும் மீன் விட்டு வளர்க்குறது அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க முடியுங்களா? வந்து இந்த பண்ணைக்குட்டையில வந்து மீன் வந்து தாராளமா வளர்க்கலாம். இது வரைக்கும் பிளான் பண்ணல, நீங்க சொன்ன இதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. கண்டிப்பா நான் இப்போ மீன் வந்து எதுவும் இந்த தார்பாலின் டேமேஜ் பண்ணிடாதுங்களா போயிட்டு? இல்ல, வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளார வந்து அந்த அளவுக்கு அதுக்கு ஃபோர்ஸ் இருக்காதுன்னு நம்புறேன். அதனால இது வரைக்கும் நிறைய பேர் வந்து மீன் வளர்த்துருக்காங்க, பார்த்துருக்கேன். அதனால இது டேமேஜ் ஆகலாம் வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ இந்த பண்ணைக்குட்டையோட லைஃப் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ போட்டிருக்கீங்க, இது எத்தனை வருடங்களுக்கு ஈல்டு வரும்னு நினைக்கிறீங்க? இது வந்து விஜே டார்பாலின்ஸ் எங்களுக்கு 4 வருஷம் கேரண்டியா கொடுத்துருக்காங்க. நாங்க இந்த சேர்நெட் போட்டு மெயினா இந்த வெளியில கரை தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துல நான் கவர் பண்ணி வச்சேன்னா எனக்கு இன்னொரு 4 வருஷம் வரைக்கும் அதிகம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி மயில் இது மாதிரி நாய் இதெல்லாம் வந்து இந்த குட்டையில ஏறுறதுக்கு இல்லாம நாம வந்து பாத்துக்கணும். அதுக்கு வந்து சுத்தியும் வந்து பச்சை துணி எல்லாம் கட்டியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நாயெல்லாம் டக்குன்னு உள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு வேற சேர்நெட் போட்டு நம்ம கவர் பண்ணும்போது மயில் மாதிரி இதுகளுக்கும் தண்ணி இருக்கிறது தெரியாது. அதனால வந்து உள்ள இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி நினைக்கிறேன். ஆனா இப்ப கிட்டத்தட்ட இந்த 63க்கு 93 அளவு சொன்னீங்க. இந்த குட்டை தோன்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சுங்க? எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளவு செலவாச்சு? இது ஒரு 15 மணி நேரம் ஜேசிபி ஓடுச்சு. ஒரு மணிக்கு 850 ரூபா வாக்குல கொடுத்தோம். இது உள்ள இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி எடுக்கிறதுக்கு லேபர் ஆச்சுது. மண்ணெல்லாம் நோண்டி ரெடி பண்றதுக்கு ஒரு 15 ரூபா பக்கம் வந்துச்சு. அவ்வளவு ஆயிடுச்சு. இந்த கல்லெல்லாம் பொறுக்கி சுத்தம் பண்றதுக்கு ஒரு 5000 ரூபாய் அவ்வளவு ஆயிடுச்சு. சரி, இப்போ அளவு வந்து இங்க 63க்கு 93 நம்பர் சொன்னீங்க. பொதுவா அந்த 50க்கு 50 40க்கு 40 100க்கு 100ன்ற மாதிரி அந்த மாதிரி அளவுல தான் சொல்லுவாங்க. நீங்க ஏன் அப்படி நம்பர் வந்து இப்படி ஈவன் இல்லாம இருக்கு? அது எப்படி பண்ண முடியுது? நாங்க வந்து குட்டை போட்டுட்டு தான் நாங்க அளவு எடுத்துட்டு போய் மண்ணை வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்துட்டு போயிட்டு பாய் ஆர்டர் கொடுக்கலான்னு தான் போனோம். பாய் அந்த சைஸுக்கு கிடைக்கலாம்னு தான் போய் பார்க்க போனோம். இவங்க வந்து விஜே டார்பாலின்ஸ் வந்து நீங்க கேட்குற சைஸ்க்கு நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால நாங்க கரெக்டா வந்து கரையெல்லாம் மூடுற மாதிரி எங்களுக்கு கணக்கு பண்ணும்போது 63க்கு 93 சைஸ் வந்துச்சு. அதே சைஸ்க்கு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. வணக்கம் திரு ஆனந்த் ஜீவக். வணக்கம் திரு ஆனந்த். இப்போ வரைக்கும் ஓவரால் திரு ரமேஷ் பார்த்து பேசிட்டு இருந்தோம். கம்ப்ளீட்டா ஒரு விவசாயியா ஒரு பண்ணையாளரா இந்த பண்ணைக்குட்டையை பத்தி எதுக்காக அமைச்சாரு, இதை பத்தின பேசிக் விஷயங்கள் ஃபுல்லா ஷேர் பண்ணாரு. இப்போ டெக்னிக்கலா பல விஷயங்கள் இருக்கு. ஒரு பண்ணைக்குட்டை அமைக்கணும்னா, ஒரு விவசாயம் அமைக்கணும்னா நிலத்தை தேர்ந்தெடுத்து குழி தோண்டி அதை கடைசியா நிரப்பி தண்ணி வர வரைக்கும் பல ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சுருக்கமான விளக்கம் கொடுக்க முடியுமா நேர்களுக்காக? கண்டிப்பாக. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவக், இவருடைய பார்ட்னருங்க. இவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணைக்குட்டை என்ன போடுறதுலேருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பண்ணைக்குட்டை அமைக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நிலத்தை தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஒரு விவசாயியோ இல்லை ஒரு பண்ணையாளரோ நிலத்தை தேர்ந்தெடுக்கும் போது எந்த இடத்த அவர் நிலத்தில் பண்ணைக்குட்டையை தேர்ந்தெடுத்தா அவருக்கு பாசனத்துக்கு மற்றதுக்கு ஈஸியாக இருக்கும்? இப்போ ஒரு காடு இருக்கு, அந்த காட்டில் வந்து மேடான பகுதியில் வந்து பண்ணைக்குட்டை அமைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். என்ன காரணம்னா, அந்த மேடான பகுதி இருக்கும்போது கீழே இருக்க எல்லா காட்டுக்கும் வந்து கிராவிட்டி மூலியமாவே தண்ணியை பாய்ச்சிடலாம். அது போக பண்ணைக்குட்டை அமைக்கும் போது லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மண் இருக்குல்ல, மண் பகுதியாக பார்த்து சூஸ் பண்ணும். ஏன்னா அதுதான் ஆழம் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். பாறையெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதனால வந்து மண் பகுதியை வந்து பார்த்து தோண்டிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு மேடான பகுதியில் வந்து மண்ணா எல்லாம் பாறையா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க காட்டில் எந்த இடத்துல வேணா தோண்டிக்கலாம். அதை நீங்க மோட்டரை வச்சு தண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து பள்ளம் தோண்டி சுத்தி வரப்பு போடணுங்களா, இல்ல சமமான இடத்துல சுத்தி வரப்பு போட்டு அமைக்கலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மண் காட்டு கிணத்து மண் இந்த மாதிரி மண் எதா இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்துல வந்து கரை மாதிரி கட்டி நீங்க வந்து தண்ணி ஸ்டோரேஜ்லாம். இல்ல ஒரு 4 அடி ஒரு குட்டை தோண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மண் வந்து பாத்தீங்கன்னா 4 அடி கிடைக்கும். 4 அடி கரை போற அளவுக்கு மண் வந்துடும். ஸோ உங்க 8 அடி டெப்த் கிடைச்சிரும். ஒரு 10 அடி தோண்டிங்கன்னா 20 அடி டெப்த் கிடைச்சிரும். இப்போ திரு ரமேஷ் இந்த பண்ணி எப்படி அமைச்சிருக்காரு? அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி தோண்டி இருக்காரு. மேல பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி மண் போட்டிருக்காரு. அது போக அவர்கிட்ட கொஞ்சம் பழைய மண்ணு கிணத்து மண்ணெல்லாம் இருந்தங்காட்டி வந்து அந்த மண்ணெல்லாம் போட்டு ஹைட் பண்ணிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 9 to 10 அடி வரைக்கும் ஹைட் பண்ணிருக்காரு. பண்ணைக்குட்டை தோண்டியாச்சு. இப்போ உங்களை தொடர்பு முன்னாடி தார்பாலின் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி அந்த அளவு கரெக்டா சொல்றது? அதாவது கொஞ்சம் கூடனாலும் கம்மியானாலும் வந்து செட் ஆகாது இல்லைங்களா, நிறைய பொருள் விரயம் ஆயிடக்கூடாது. ஸோ எப்படி துல்லியமா அளந்து உங்களுக்கு சொன்னா கரெக்டா இருக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் குட்டை தோண்டிடுறீங்க. குட்டை தோண்டி இந்த மாதிரி கரை வந்து ஃபுல்லாக போட்டுடணும். கரையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர்னா இதான் அவுட்டர். பண்ணைக்குட்டை கரை தான் கரை இதுதான் கரை. இது கரை, இது பண்ணைக்குட்டை, இது கரை, இது வந்து அவுட்டர். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கரை வரைக்கும் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது மாதிரி போட்டீங்கன்னா இது வந்து பாய் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்கு. எதனால கேட்டீங்கன்னா இந்த மொத்த வாட்டரோட லோடுமே இந்த பாய் தான் தாங்குது. அதனால இது கிரிப்பா பிடிக்கணும் பாய். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கரைக்கு வெளியே ஒரு 5 அடி to 4 அடி இந்த மாதிரி போட்டு மண் வந்து இந்த மாதிரி போட்டு அண்ணா பேக் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த வந்து மெஷர்மெண்ட் வந்து எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 100 அடின்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 100 அடி, ஹைட் வந்து 10 அடி, இந்த கரையோட விட்த் வந்து பாத்தீங்கன்னா 4 அடி, கீழே வந்து ஒரு 5 அடி. சோ 119 அடி. இப்ப பாத்தீங்கன்னா 119 அடின்னு சொன்னேன் இந்த சைடுக்கு. சோ அப்படி பாத்தீங்கன்னா 100 அடிக்கு மேல இந்த சைடு 19 அடி கரை இதெல்லாம் வந்து இருக்கு. சோ அதே மாதிரி அந்த சைடு ஒரு 19 அடி ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதோட லென்த் கிடைச்சிரும். அது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நீட்டா ஈஸியான வழி என்னன்னா நம்ம டேப் வச்சு
கீழே இந்த வெளி இங்கே டேப் பிடிச்சிங்கன்னா அப்படியே இப்படி வந்து இந்த கடைசி வரைக்கும் அந்த சைடு கரை முடிகிற வரைக்கும் நிலத்தில் அப்படியே படிய வச்சு அதோட கொண்டு போகணும். போய் கண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது மெஷர்மெண்ட் கரெக்டாக. இந்த மெஷர்மெண்ட் வந்து லென்த் பிரெத் ரெண்டு சைடுக்குமே எனக்கு அளந்து சொல்லணும். அளந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களோட பண்ணைக்குட்டை என்ன சைஸோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் வந்து தார்பாய் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சைஸ் வந்து மேண்டேட்டரி இல்லைங்களா? இப்போ 40 40 10 to 40 அதெல்லாம் எந்த சைஸ் வந்து பண்ணி தருவீங்க? எது வேணா பண்ணிக்கலாம், எனி சைஸஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா அந்த ரமேஷ் அண்ணாத்தோடத்து கூட 63க்கு 93ங்கிற சைஸ் தான் நாங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தார்பாலின் ஆர்டர் கொடுத்துட்டாங்க உங்ககிட்ட வந்து அளவு சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்ன மாதிரி பண்ணைக்கு எந்த மாதிரி ஜிஎஸ்எம் போட்டால் நல்லா இருக்கும்? இந்த ஜிஎஸ்எம் பொதுவாக எப்படி செலக்ட் பண்ணுறது பண்ணைக்குட்டிகளுக்கு? ஆனால் ஜிஎஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 300 மைக்ரான், 400 மைக்ரான், 500 மைக்ரான் இருக்கு. நம்ம எல்லாமே இந்த மைக்ரான்றது கொஞ்சம் தெளிவாக புரியுற மாதிரி சொல்லிடுவோம், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. மைக்ரானா என்ன ஆக்சுவலாக? மைக்ரானுங்கிற திக்னஸ் தான், திக்னஸ் ஆஃப் த தார்பாலின் தான். 300 மைக்ரானா 300 மைக்ரான் திக்னஸ் இருக்கு, 400னா 400 திக்னஸ் இருக்கு, 500னா 500க்கான திக்னஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்கள் டெஸ்ட் கூட லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். 100% எல்லாமே ஏன் டெஸ்ட் பாஸ் ஆகும்னா நம்ம எல்லாமே ஐஎஸ்ஐ பிராண்ட்ல இருக்கிற தார்பாலின் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா 300 மைக்ரான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து 2 to 3 இயர்ஸ் வாரண்டி தரும். 400 மைக்ரான் வந்து 4 இயர்ஸ் வாரண்டி, 500 மைக்ரான் 5 இயர்ஸ் வாரண்டி தரும். இந்த வாரண்டிங்கிறது என்ன, நீங்க வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க, வாரண்டி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வெயிலுக்கு வந்து பொடிஞ்சு போகாம இருக்கிறது பேர் தான் வாரண்டி. இது வந்து யாரா ஏறி டேமேஜ் பண்ணா அதெல்லாம் வாரண்டி கிடையாது. வெயிலுக்கு வந்து பொடிஞ்சு போயிடும், இந்த ஐட்டம் வந்து பொடிஞ்சு போயிடும். பிகாஸ் இன்னும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா யூவி இல்லாததான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளெல்லாம் பாத்தீங்கன்னா யூவி ட்ரீட்டட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே யூவி ட்ரீட்டட். இது பாத்தீங்கன்னா HDPE ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே தார்பாலின் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ இது வந்து பண்ணைக்குட்டை அமைக்கிறது வந்து இதை நீங்க வந்து அவங்க இடத்துக்கு போய் செட் பண்ணி அமைச்சு கொடுப்பீங்களா, அவங்களே தான் போட்டுக்குங்களா? ஆனா இது பாத்தீங்கன்னா அப் டு 200க்கு 200 சைஸ் வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் வந்து அனுப்பிச்சிருவோம். அவங்க ஸ்பாட்டுக்கு போயிடும். அங்கே போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் கூட நீங்கள் பேக்ரவுண்டில் இப்போ ஒரு வீடியோ பாருங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் அண்ணாத்தோடது வந்து வெறும் 4 லேடிஸ் வந்து அந்த பண்ணைக்குட்டையை வந்து இழுத்துட்டாங்க. இது கயிறு கட்டி இழுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு வருது, உங்களுக்கு எந்த டேமேஜும் பண்ணாது. அதுக்கு மேலே நீங்கள் டேமேஜ் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அவர் ஷேனட் போட்டிருக்காருல்ல, இது வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ். இவர் வந்து ஷேனட் போட்டிருக்காரு. நிறைய பேர் தேங்காய் மஞ்சு, போர் மண்ணு நிறைய போட்டு கீழே இருக்கிற மண் வந்து இந்த கல் இருக்கும்ல, அந்த கல்லை வந்து பாயை டேமேஜ் பண்ற அளவுக்கு கிளீனா ஒர்க் பண்ணணும். கிளீனா ஒர்க் பண்ணாதான் இந்த பாய் கீழே டேமேஜ் ஆகாம இருக்கும். இப்போ வந்து வாரண்டி பத்தி சொன்னீங்க இல்லையா? இந்த வாரண்டி என்ன சென்ஸா சொல்றீங்க? என்னெல்லாம் அந்த வாரண்டில கவர் ஆகாது சார்? வாரண்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாய் வந்து பொடிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு மட்டும் தாங்க சார் வாரண்டி கொடுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாடு ஓடிடுச்சு, ஆடு ஓடிடுச்சு, இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் வாரண்டில வந்து கிளைம் ஆகாது. மார்க்கெட்ல வந்து எல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா 500 300 எல்லாமே HDPல யூவி இருக்காது, இல்லைன்னா LD ஷீட் மாதிரி இருக்கும், மேலும் மேலும் பால் ஷீட்டாட் இருக்கும். அதுல தான் எல்லாம் ஜியோ மெம்பரேனுங்கிறாங்க, பண்ணைக்குட்டைங்கிறாங்க, அது எல்லாமே போடுறாங்க. அதெல்லாம் குவாலிட்டி நம்ம வந்து HDP ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன்ல கொடுக்குறோம். நான் என்னதான் வாரண்டி கொடுத்தாலும் நீங்க வந்து எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றீங்க, நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் உங்க பண்ணைக்குட்டையை வந்து எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றீங்களோ அதுதான் லைஃப் ஜாஸ்தி வரும். எக்ஸாம்பிள் என்னன்னா இவர் ரமேஷ் என்ன பாத்தீங்கன்னா கீழே வந்து ஃபர்ஸ்ட் சமம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, போர்மன் போட்டிருக்காரு. அதுக்கு மேல நம்மள்ட்ட ஷேனட் வாங்கி மேல ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல இந்த பண்ணைக்குட்டையை போட்டிருக்காரு. நம்மள வந்து மேல வந்து ஷேனட் கவர் பண்ணிட்டா இந்த கரையில் இந்த அவுட்டர் இந்த கரையில இருந்து வெளியே வரைக்கும் ஷேனட் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணியோட எவாபரேஷன் ரொம்ப குறையும். பாயோட லைஃப் வந்து டபுள் த லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து போர் மண் இருந்துச்சு பண்ணிட்டாரு. இதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணா அவங்க ஏரியாவில் தேங்காய் மஞ்சுலாம் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி தேங்காய் மஞ்சு போடுறது, பழைய வக்கிப்புல்ல போடுறது, வேற அந்த மாதிரி எதெல்லாம் வந்து பாயை டேமேஜ் பண்ணாதோ அதெல்லாம் வந்து கீழே பழைய தார்பாய் பழைய குட்டை வச்சுதான் பழைய பாய் கூட கீழே போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பண்ணைக்குட்டை இது வந்து ஒரு 93 63 சைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் பண்ண அதிகபட்சமான சைஸ் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க இந்தியாவில்? சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து கர்நாடகாவில் ஒன்று போயிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 400 சைஸ். அதுல பார்த்தீங்கன்னா அப் டு 4 ஏக்கரை வந்து ஒரே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சைஸ் 400 பார்த்தீங்கன்னா சைட்ல போய் எல்லா ஒர்க்கும் நம்ம எடுத்து சைட்லேயே வந்து நம்ம பண்ணிடுவோம். எல்லா ஒர்க்கும் வந்து சைட்லேயே பண்ணிடுவோம். சரி, இப்போ இந்த பண்ணைக்குட்டைன்றது பொதுவாக நீர்த்திக்கு வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அது தவிர இந்த பண்ணைக்குட்டை என்னென்ன பர்பஸ்க்காக அமைக்கலாம் இல்லை அமைச்சிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பர்பஸ்க்கு எடுக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு எடுக்கிறாங்க. ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க, ஸ்விம்மிங் பூல் கட்டுற காஸ்ட் அதுன்னு ஸ்விம்மிங் பூல் பண்ணுற மாதிரி எடுக்கிறாங்க. இல்லை அதிகபட்சமாக நம்ம அதிகமாக எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பாண்டுக்கும் எடுக்கிறாங்க. இப்போ வந்து பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இருக்குங்களா, இல்லை அப்படியே போட்டால் விட்டுலாங்களா? அப்படியே இல்லை, மெயின் மெயின்டெனன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றா பாசம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை தூசி விழுவுறது, அந்த மெயின்டெனன்ஸ் மாதிரி அழுக்காகும், அது மாதிரி இதாக ஆகிட்டு இருக்கும். இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று மெயினான பெரிய சேஃபஸ்ட் திங் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா மேலே ஷேர் நெட் போடுறது மட்டும்தான். அப்போ கீழே வந்து பாசம் பிடிக்கிறது குறைக்கும்.
தூசி விழுவாது எதுவும் இல்லை. அதே மாதிரி இதை நம்ம தார்பாலினையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ ஷேனட். திருஜீவக்கு இப்போ வந்து இவ்வளோ பெரிய பாண்டு 63க்கு 93 சைஸ் வந்து இது இவ்வளோ பெருசு வந்து எப்படி அனுப்புவீங்க ஒரு ஃபார்மர் பிளேஸ்க்கு எப்படி அனுப்புவீங்க? சார் இந்த எப்படி பேக்கிங் இதை நம்ம ஆஃபீஸில் பார்க்கலாம். அதோட சைஸஸ் எல்லாம் எப்படி பேக் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே ஆஃபீஸில் பார்க்கலாம் சார். நீங்கள் அங்கே அவ்வளோ பெரிய பாண்டை வந்து எப்படி பேக் பண்ணி அனுப்புவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதோ இந்த மாதிரி சின்னதாக தான் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நிறைய சைஸஸ் இருக்குங்க. என்னென்ன சைஸ்லாம் இருக்குது இந்த பாண்ட்? இது பார்த்தீங்கன்னா இது வந்து மினி பாண்டு, சின்ன பாண்டான சைஸ். இது பார்த்தீங்கன்னா 30x30, 100x60, 75x45. இது பார்த்தீங்கன்னா 87x77. ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்பேச்சுங்க. எப்படி டெலிவரி பண்ணுறீங்க? என்ன மோட் டெலிவரி பண்ணுறீங்க? சார் டெலிவரி மோட் பார்த்தீங்கன்னா ஈரோடு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப். ஆனால் இங்கேருந்து எல்லா ஊருக்கும், இந்தியா ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் நமக்கு வந்து சர்வீசஸ் இருக்கு. ஸோ நான் வந்து விஆர்எல் இருக்கு, ஏகேஆர் இருக்கு, எம்எஸ்எஸ் இருக்கு, ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு. அது இல்லைனா கூட நம்ம வந்து அவங்களோட பர்சனல் வெஹிக்கிள்ல வந்து கூட எடுத்துட்டு போயிடுறாங்க. வெயிட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பண்டலா இருக்கு. ஆவரேஜ் எவ்வளவு வெயிட் வருங்க? இது பாத்தீங்கன்னா சின்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோஸ் வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு 150 கிலோஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 225 கிலோஸ் வருது. இது பாத்தீங்கன்னா ஒரு 71 கிலோஸ் வருது. வெயிட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஏன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் ஏத்தும்போது இந்த ஹூக் எல்லாம் போட்டாங்கன்னா டக்குன்னு டேமேஜ் ஆயிடும். எவ்வளவு பிரிகாஷன் நீங்க சொல்லி அனுப்புறீங்க? சார் இது பாத்தீங்கன்னா பர்சனல் வெஹிக்கிள் வந்தாங்கன்னா நீட்டா லோட் பண்ணி இங்கிருந்து நம்ம லோட் பண்ணி அனுப்பிச்சிருவோம். அப்ப பாத்தீங்கன்னா ஹூக் போடாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம லாரி ஆபீசர்ஸ் வந்து ஸ்பெஷலா இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இது ஹூக் போடக்கூடாது, இதுக்கு ஸ்பெஷல் சார்ஜஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்னா 50 to 100 rupees நார்மலுக்கு இதுக்கு இன்க்ரீஸா கேட்பாங்க. நான் சொல்லி போட்டு விட்டுறோம். அது ஹூக் போடாம போய் டெலிவரி ஆகும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்து பேக் பண்ணிருக்கோம். இது எதுக்குன்னா புடிச்சு 4 சைடு புடிச்சு தூக்கி தூக்குறதுக்காக. திரு ஆனந்த், திரு ஜீவக் ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. ஆக்சுவலா நம்ம கடைக்கு வந்து கவு மார்க்கெட் பார்க்க தான் வந்தோம். பட் உள்ள வந்தோடனே ஒவ்வொரு பொருளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒவ்வொரு நேரில் கார்லாம் காட்டிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த பதிவில் கண்டிப்பா கவு மார்க்கெட் பத்தி காட்டலாம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.